இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ சொன்னானே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் அது என்ன இடம்ன்றதை நம்ம போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம்னு இல்லை, இந்த வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேருவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டுவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வந்துட்டோம். ஸோ எங்கே போய்க்கிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஷியாமும் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் காலேஜுக்கு போகிறோம். ஸோ எங்கள் காலேஜில் வந்து இந்த இது டிகிரி ஃபங்க்ஷன் நடந்துச்சு. கண்டுபிடிச்சிருக்காங்களா? கான்வெகேஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து என்னால் போக முடியல, ஏன்னா ஒரு ஷூட்டுக்காக நம்ம போயிட்டோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஃபங்க்ஷனோட ஃபோட்டோ எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்களாம். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வர்றாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்தாப்புல நம்மளும் போய் அதை வந்து வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். இப்போது எங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் யார் யார் வராங்க முடிஞ்ச அளவு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். அவங்க விருப்பம் இல்லாதவங்களாம் நான் காட்ட மாட்டேன், விருப்பம் இருக்கவங்களாம் கண்டிப்பாக நான் காட்டுவேன். ஸோ எங்கே போகிறோம், யாரெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு காலேஜில் யாரெல்லாம் பார்க்குறோன்றதை ஃபுல்லாக அந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ணலாம். வாங்க போகலாம். போகலாமா? ஷாமி தான் ஃபஸ்ட் டே வர்றாங்க காலேஜுக்கு. பார்ப்போம் என்னடா காலேஜுக்குலாம் இவ்வளோ மற்ற டைமில் இவ்வளோ மேக்கப் போடுவோம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. காலேஜுக்கு ஏன் மேக்கப் போடலன்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. எங்கள் காலேஜ் எப்பயுமே இப்படி தான் போவோம். அதனால் வந்து அது பெருசாக எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நான் எப்பயும் போகிற மாதிரி தான் போகிறேன். பார்ப்போம். இப்படி வந்தால் கிளம்புறேன்ற பேரில் இன்னும் கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவளை பிக்கப் பண்ணி போகிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு காஸ்ட் அவ இந்த மாதிரி நாங்கள் ஒரு எப்படியும் இந்த காலேஜில் எப்படியும் ஒரு 10,000 லெட்டராவது எழுதி கொடுத்துருப்போம். அதுவும் இந்த லெட்ரு இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் இவளுக்கு எப்போ எழுதுறாளோ அது ஃபுல்லாமே எனக்கு இதில் ஒரு லெட்ரு உள்ளே போயிருக்கும். ஆனால் இவள் பேர் வீவில் வர்றதுனால கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. என் பேர் எஸ்ஸில் வர்றதுனால 2 பேரும் ஹேண்ட் ரைட்டிங் கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. எக்ஸாம்லேயே மாற்றி எழுதியிருக்கோம். என்ன வேணும் உட்காந்து எழுதியிருக்காள எங்கள் பிள்ளைய ரெண்டும் அதுக்கு வாழை விளாடுது. ஜாலியான விஷயம். இந்த காலேஜில் எதுவுமே மாறல. எப்படி நாங்கள் வந்தோமோ அப்படியே டிட்டோவாக இருக்குது. ஸோ நாங்கள் அந்த ரவுண்டுலலாம் உட்காந்து இன்டர்வல்னால் வந்து எல்லாருமே போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கே வந்து உட்காந்துருப்போம். உதயா பசங்களோட அங்கிட்டு உட்காந்துருச்சு. அதனால் டீம். ஆனால் அப்போல்லாம் உதயா யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு உதயாவுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்திருப்போம். அப்புறம் சைட்டெல்லாம் அடிப்பேன். உதயா எப்போ சைட் அடிச்சு அடிச்சிருக்கோம். உதயா நான் எப்போ சைட் அடிச்சுன்னு மட்டும் நீ சொல்லு. எப்போ சைட் அடிச்சுன்னு மட்டும் சொல்லு. நீ தேர்ட் இயரில் தான் எனக்கு உதயாவை தெரியும். அது வரை தேர்ட் இயரில் அதுவும் லாஸ்ட் டயத்தில் தான் தெரியும். அந்த லாஸ்ட் டயத்தில் உதயா கூட நான் பேசுனதுனால இந்த எரும மாடியை கூட சண்டை போட்டு பேச மாட்டேன்ட்டான். அது ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அது வரைக்கும் உதயான்னு கூட எனக்கு தெரியாது. உதயான்னு தெரியும். ப்ளஸ் வந்து உதயாவுக்கு வந்து இந்த மாதிரி போய்க்கு இருந்துச்சுக்காது. அதனால வந்து அது ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூலாம் கேட்டுருக்கேன் தெரியுமா. அது என் பேரா? அதை நல்லா வாசி. என்ன எழுதியிருக்கான்? நீ எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீல்ல? இந்த லெட்டரே நான் அவ எழுதுனது. என்னது? என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் சூப்பராக எழுதியிருக்கேன். அண்ணாஷா எப்படி எழுதியிருக்க எக்ஸாமு? எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? அம்மா நீ எப்படி எனக்கு 1 2 3 சொல்லி கொடுத்த 20 வரைக்கும் இவன் சொல்கிறேன். அம்மா நீ எப்படி 1 2 3 20 வரைக்கும் சொல்லி கொடுத்தா, அதே மாதிரி மிஸ் என்னைய குறுக்க கேள்வி கேட்டாம்மா. 7க்கு அப்புறம் என்ன வரும், 7க்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு. காட்ட முடியாது. சரியான ஆளு. இப்போ இருந்து இல்லை, இந்த பிள்ளை எப்போ இருந்து நாங்கள் காலேஜில் மீட் பண்ணுறோமோ அப்போ வரைக்கும் ஒரு ஃபோட்டோலனாலும் இந்த பிள்ளை அழகாக இருக்க ஃபோட்டோ மட்டும்தான் போட விடுவாள். இல்லைன்னா எங்களை போடவே விட மாட்டாள். சரியான ஆள். அது ஃபோட்டோ வாங்கி யார் ஃபோன் எடுத்தாலும் வாங்கி செக் பண்ணிட்டு தான் மேடம் போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. அதனால் இப்போயும் நான் அசிங்கப்படுத்தணும். அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடு வந்து கேண்டீன் இருக்கும். அந்த கேண்டீன் சைடு தான் உதயா வந்து தேர்ட் இயரில் பார்த்தப்ப தேர்ட் இயரில் வந்து அந்த கேண்டீன்கிட்ட தான் நின்றுக்கிறப்போ உதயா வந்து நீ உங்களை பார்த்துட்டு இந்த பிள்ளை ஓடுதுனேன்னு சொல்லியிருப்பேன். நீ ஓடலையில பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பியா. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக பேசினா அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
இந்த காலேஜில் நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பாதிலே டிசி வாங்கிட்டு போயிருப்போம். ஏன்னா இது அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பிரேக்கப் ஆகிருக்குமா பார்த்தியா? தப்பிச்சிருந்துருமா? நாங்கள் தப்பிச்சிருந்துருப்போம். அதே மாதிரி இந்த காலேஜில் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்க, பசங்க கூட பொண்ணுங்க பேசினாலே இந்த காலேஜ் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி தருவாங்க. அப்போ லவ்வெல்லாம் பண்ணியிருந்தோன்னா இவங்களே பிரேக்கப் ஆக்கி விட்ருப்பாங்க. இல்லாட்டினா இந்த காலேஜில் பாதி படிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும் இந்த காலேஜ். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சும்மா ஏதாவது ஒரு லேசாக வந்து சிக்னல் காமிச்சா கூட ஐடி கார்டை வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ எங்கள் மேம் உங்களை இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் மேம் உங்க நிறைய பேர் இல்லை. ஏன்னா இந்த காலேஜ் முடித்தேன் எப்படி ஒரு 6 வருஷம் இருக்குமா? இருக்கும்ல, கூடவே இருக்கும். 6-7 வருஷம் முடித்தோம். ஆமாம், 2017 முடித்தது 2024 வந்து சர்டிஃபிகேட் வாங்குறோம். அப்போ ஒரு 7 வருஷம் டிஃப்ரெண்ட். 7 வருஷம் கழிச்சு இந்த காலேஜுக்கு வந்திருக்கோம். அப்போ உதயாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆமாம் பாதியா அல்ல, நான்லாம் இல்லைப்பா. அவளுக்கு தான் என் ஃப்ரெண்டுங்க எல்லாருக்குமே 2 குழந்தை 3 குழந்தைன்னு வச்சு கொடுத்துட்றாங்க. நான் சொல்லு, நான் பேசிட்டு போயிரு. ஆனா நான் மட்டும்தான் சாமுக்கு அக்காவா நேரம் 3000 இருந்திருக்கும். புதிய இருந்தா நேரம் 3000 இருந்திருக்கும். அப்படிலாம் நடந்திருக்காது. எல்லாருக்கும் மாதிரி 2 குழந்தை இருந்திருக்கும், அவ்வளோதான். 3-4க்கெல்லாம் போக மாட்டோம் நாங்கள். ஸோ அதனால வந்து அப்படியே போகுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த காலேஜ் உங்களுக்கு சும்மா நாங்கள் உட்கார்ந்த இடம் மட்டும் சுற்றிக்காது எப்படி இருந்தாங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் அதிகமாக உட்காந்துருப்போம். இங்கே வந்து பிகாம் பசங்க எல்லாமே உட்காந்துருப்பாங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துல நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். நிறைய மெமரிஸ் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். முன்னாடி இந்த செங்கக்கல் அடிக்க வச்சிருக்க இடத்துல அவனுக்கும் ஒரு 2 கல் கிடக்கும். அந்த கல்லுலேயே தான் வந்து எங்கள் கிளாஸில் மொத்தம், அதை நான் கேமரா திருப்பிட்டு சொல்கிறேன், மொத்தம் வெறும் 6 பிள்ளைங்க தான். ஆனால் எத்தனை பசங்க? 20 பசங்க. 26 பசங்களா? 36 பசங்க. ஏய் 30 மொத்தமே ஸ்ட்ரென்த்தே 34 தான். அதில் 6 பேர்னா 28 பசங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனை பேர் ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ரோவில் இருப்பாங்க. நாங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு 2 டேபிள் மட்டும்தான் நாங்கள் இருப்போம். ஆனால் நாங்கள் இருக்கடமே தெரியாது. நாங்கள் 6 பேர் இருப்போம். ஆனால் 6 பேர்த்துக்குள்ள அவ்வளோ சண்டை வரும். அதில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்னு சொல்லலாம். என்னவளே என்னப்பா? ஸோ எல்லோரும் வித்தியாசமாக இருப்போம். நிறைய சண்டை போடாத பிள்ளை. இவளை வச்சுதான் சண்டையே வரும் கண்டிப்பாக. இவ வந்து எல்லாத்தையும் சரி கட்டணும்னு சொல்லிட்டு எவ கெட்ட பிள்ளையானாலும் அவகிட்டையும் போய் சரியாயிருவா, நல்ல பிள்ளையா இருக்கவகிட்டையும் சரியாயிருவா. ஆனால் நான் எப்படின்னாக்க இந்த எருமை மாடை விட்டுட்டு யாரு கூடயுமே பேச மாட்டேன். யார் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னை கழட்டி விட்டுட்டு இல்லை, யார் என் ஃப்ரெண்டுன்னு மட்டும் நீ சொல்லு. அதெல்லாம் இல்லம்மா. யார் என் ஃப்ரெண்டுன்னு மட்டும். யாரு கூட தெரிஞ்ச? கடைசியில் வந்து உதயா ஜெனி கூட தெரிஞ்ச. ஜெனி இது எனக்கு என்ன சப்போர்ட்டாலாம் இல்லை. சும்மா சும்மா கிளாஸில் வர்றப்போ எக்ஸாம் எழுதுகிறப்போ சும்மா வந்து பேசுகிறப்போ அவ்வளோதான். ஆனால் இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் வரைக்கும் இந்த நாய் மட்டும்தான் எனக்கு க்ளோஸு. ராடு நாய் பொய்யா பேசுகிறான். ஆனால் அதே மாதிரி நாங்கள் 2 பேருமே விட்டு கொடுத்துக்க மாட்டோம், சண்டை போட்டோம். பையன்லாம் வந்து ஜூஸ் குடிக்கிறோம். சாரி எல்லாமே உட்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிருக்கோம். சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டோம். சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு இப்போ வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இவ்வளோ போய் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அடுத்து நானும் ஷாமு வந்து நம்ம வீட்டுக்கு போகணும். போயிட்டு நிறைய வீடியோ பெண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து எதாவது பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் கவர் ஆகும். ஸோ பார்க்கலாம் இதுக்கடுத்து என்ன நடக்குது. ஏய் ஒலட்டாத. நல்லா எடுக்கல. காலேஜ் போயிட்டு செம்ம அழுப்பு. போன வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தா ஷாம் வர்றப்பே நல்லா தூக்கம்.
நல்லா தூங்குறான். அதனால் வந்து வீடியோ கண்டினியூவாக எடுக்க முடியலை. கடைசியாக சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அங்கேயும் போய் ரொம்ப நாள் ஆச்சு லெட்டர்லாம் எழுதி. ஸோ அதனால் ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்குள்ளே போகிறது, லெட்டர் எழுதுறது அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணது கொஞ்சம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமே இப்போ ABCDலேருந்து 1 to 3 எல்லாமே கற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்ப்போம், அடுத்தடுத்து அப்படி அப்படியே போகிற வழியில் போவோம். ஷாமுக்கு வந்து நல்ல தூக்கம் வந்த உடனே படுத்தவன் தான் இப்போ வரைக்கும் எந்திரிக்கலை. இப்போ டைமும் பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு 5:30க்கெலாம் வந்துட்டோம். வந்து நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்து சூப்பரே எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க, சாப்பிடாம படுத்து கிடக்கேன். பாப்பா என்ன பண்ணியாரு, நான் மட்டும் கிரேப் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஷாம் எப்படியோ உசுப்பி ஒரு வழியாக வந்து சாப்பாடு எல்லாம் வந்து தோசை வச்சு பால் தோசை மாதிரி ஊட்டி விட்டோடனேவும் அதை நல்லா அடித்து ஊட்டினோடனே அப்படியே தூக்கத்துலேயே நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு நானும் அதோட வீடியோ எடுக்க முடியலை. அதனால் வந்து அதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எங்கள் காலேஜ் டே ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன். வந்திருந்தாங்க, இன்னும் ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து வீடியோக்குள்ளே காட்டல. அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு எங்களோட கதையை பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னொரு நாள் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். இதுக்கடுத்து ஏதாவது டேட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் என்னைக்காவது மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாடா.